ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பது போல் வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிரச்சனை என்பது பொதுவானது. உனக்கு வாழ்க்கை துணையிடம் நன்றாகத்தான் பார்த்து பெரியவர்கள் முடிவு செய்து இறைவன் முன்னிலையில் பெற்ற வாழ்க்கைதான் இது. ஆனால் இன்று இப்படி கவலையும் கண்ணீருமாக கழிகிறதே என்று வருந்துகிறாய். தெய்வத்திற்கு கண்ணில்லையா? எவ்வளவு நாள் நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று இறைவன் பக்கம் திரும்புகிறாய். யோசித்தால் வருத்தம் தரும் வேடிக்கை உன் குற்றச்சாட்டு. சிறு சிறு பிரச்சனைகளை பெரிதாக்கி இன்று பெரிய பிளவு ஏற்பட காரணம் யார்? நீங்கள் இருவர்தானே? அதிலும் அதே வாழ்க்கை துணையுடன் மீண்டும் சேர்த்து வையுங்கள் என்று கண்ணீர் மல்க கூறுகிறாய் என்றால் அந்த வாழ்க்கை துணை நல்ல அன்பான துணையாகத்தானே நான் உனக்கு பொருத்தமானவரைத்தானே கொடுத்துள்ளேன். இல்லை என்றால் மீண்டும் சேர்த்து துடிக்க மாட்டாயே. இதை ஏன் கூறுகிறேன் என்றால், உனக்கு அமைத்து கொடுத்த வாழ்க்கையில் என் தவறு ஏதுமில்லை என்று உணரத்தான். புரிந்து கொள். நீ ஒரு குழந்தை இந்த பூமியை தொட்ட முதல் நொடி அழுகிறது. ஏன் தெரியுமா? புது இடம், புது காற்று, புதிய சூழல் என்று எல்லாம் புதிதாக இருப்பதை உணர்ந்து பயந்து பாதுகாப்பில்லாமல் அழுகிறது. பின் தன் அம்மாவிடம் முதலில் ஒட்டிக்கொள்கிறது. அதன் பின் அப்பா, தாத்தா, பாட்டி என்று தன்னுடைய உறவுகளை அடையாளம் கண்டு பயமின்றி வாழத் தொடங்குகிறது. திருமண நாளன்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் புதிதாய் பிறக்கிறார்கள். புதிய உறவு, புதிய இடம் என்று எல்லாம் புதிதாக இருப்பதால் தான் தன்னை அதில் ஒன்றிணைக்க ஆரம்ப காலகட்டத்தில் முடிவதில்லை. அது கோபமாக சிறு சிறு செயல்களில் குற்றம் கண்டு வெளிப்படுகிறது. அதை உடனுக்குடன் சரி செய்து சமாதானம் ஆகி நிகழ்காலத்தின் உன்னுடைய நிலை என்ன என்பதை உணர்ந்து வாழ பழகி கொண்டிருக்க வேண்டும். சிறு நொடி கோபத்தை அடக்கி அறிவால் வென்றிருந்தால் இன்று இந்த நிலை இல்லை உனக்கு. அழுவதை நிறுத்து, கண்ணீரை துடை. இப்பொழுதும் உன் மனதில் நீ மட்டுமே பிரிந்த துணையை நினைத்து சேர துடிப்பது போலும், உன் துணை உன்னை மறந்துவிட்டது போலும் எண்ணி மிகவும் பலவீனமடைகிறாய். அப்படி அல்ல என் தங்கமே. நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் காட்டியது உண்மையான அன்பு. அதற்கு நான் சாட்சி. அப்படி இருக்க மறப்பது என்பது இயலாத ஒன்று. தினசரி உன்னை நினைவுபடுத்தும் பல விஷயங்கள் உள்ளது உன் துணைக்கு. நீ நினைக்கும் இந்த நொடி உன்னைத்தான் உன் துணையும் நினைப்பார். யார் முதலில் இடையே உள்ள இந்த சுவரை உடைப்பது என்பதில்தான் உங்கள் தயக்கம். இதற்கு என்னை துணைக்கு அழைக்கிறாய். வருகிறேன் தங்கமே. இதுவே என் முதல் கடமை. நான் சொல்வதை கேட்பாயா? ஓம் சக்தி என்று மனதார உச்சரித்து துணையுடன் இணைவதற்கான முயற்சியில் இறங்கு. எடுத்து வைக்கும் முதல் அடி உனதாக இருக்கட்டும். எங்கே உன்னை நிராகரித்து விடுவாரோ என்று பயம் கொள்ளாதே. நீ வைத்த அன்பு சத்தியம் என்றால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள ஓடி வருவார் உன்னை தேடி. இருவரும் இணைந்து 100 ஆண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். இதற்கு துணையாக அம்மா நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.